விசுவாசம், பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால் உண்மையிலே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால் இதுதான் நேரம். உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யுனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள். புத்தி உள்ள விசுவாசம் இப்படிதான் செயல்படுகிறது. நீங்கள் மிக சரியாய் பார்த்த வீடியோவை போல விசுவாசம் கிரியையினாலே பூரணமாக்கப்பட்டது என்று காண்கிறாயே என்று யாக்கோபு சொல்வதை போல நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் மக்களே எப்படி தேவனிடமிருந்து அதி அற்புதமான பதிலை பெற்றார் என்றால் புத்தி உள்ள விசுவாசத்தினால். எது புத்தி உள்ள விசுவாசம்? மனுஷனுடைய வார்த்தையின் மீது அல்ல, அல்லது அனுபவத்தினால் வருகிற ஒரு உந்துதல் அல்ல, முழுக்க முழுக்க தேவன் வார்த்தையின் மேல் ஒரு நபர் வெளிப்படுத்துகிற நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. அதுதான் புத்தி உள்ள விசுவாசம். வார்த்தையின் அடிப்படையில ஒருவர் தேவனுடைய பதிலை கோருவர். அப்படியாக தான் நீங்கள் பார்க்க போகிற இந்த சாட்சிகளும் நடைபெற்ற. நீங்கள் யார் என்னை திரையில் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த நிலைமையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, தேவன் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாய் கொடுக்கிற ஆலோசனை, புத்தி உள்ள விசுவாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மக்கள். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில செயல்படுகிற ஒரு விசுவாசம் கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கை நிலை நிச்சயமாய் இதே போல் இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை உள்ளும் புறம்பும் மாற்றம் அடையும். இதோ முதல் சாட்சியை கவனிக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நான் உங்களுடைய தண்ணீரை ஆஸ்வதிப்பேன். உங்களுடைய குடும்பத்தை நீங்க ஒரு பாட்டில் தண்ணீர், டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். அதே தருணம் எங்களை தொலைபேசி வழியாய் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு ஆலோசனைக்காக அல்லது ஒரு விசுவாசத்தின் ஜபத்திலே நாங்கள் உங்களோட இணையும்படி தாராளமாய் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார் உங்களுடைய அழைப்பை ஏற்கும்படி. அற்புதமான இந்த சாட்சியை கூர்ந்து கவனி. என் பேர் ஷெலி. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பயத்தினாலையும் மன அழுத்தத்தினாலையும் பாதிக்கப்பட்டு இருந்தேன். எனக்கு அதிகமான பயம் இருந்தது, எனக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தது. என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியாது. எப்பொழுதும் என் கூட என்னுடைய மகள் இல்லைன்னா என் கணவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப அதிகமான பயத்தில் இருந்தேன். என்னால் குளிக்க கூட போக முடியாது. நான் குளிக்க போகிறது தான் என்னுடைய பிள்ளைகள் டோர்கிட்ட வந்து நிற்கணும். என்னால் குளிக்க கூட போக முடியாது. தண்ணியில் கூட என்னால் கை வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு மறிச்சிருவேன், நான் இறந்துருவேங்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. நான் குளிக்க போகும்போது கண்ணை மூடும் போது எனக்கு நெருப்பு பட்டு நான் இறந்துருவேன், தண்ணி பட்டு இறந்துருவேன் அப்படின்னு நான் பயந்தேன். எனக்கு இந்த மாதிரியான குரல்கள் கூட கேட்டது, நீ சீக்கிரமாக இறந்துருவேன், இன்னைக்கு இறந்துருவேன். இந்த மாதிரி வேலை செய்யும் போது கூட எனக்கு இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கும், நீ இறந்துருவேன் அப்படின்ட்டு. நான் உடனே என்னோட மேலதிகாரிக்கிட்ட ஓடுவேன், என் கணவரை நான் தொடர்பு கொள்ளுவேன், என் பிள்ளைகளை தொடர்பு கொள்வேன், நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பேன். என்னால் அந்த சூழ்நிலையை தாங்க முடியல. எனக்கு ரொம்ப அதிகமான பயம். சில நேரத்தில் என் கணவர் தான் கார் ஓட்டுவார், நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கும். ஏர் கண்டிஷனர் ஃபுல்லாக ஆனில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமான பயம் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், இல்லை இல்லை நீங்கள் காரை நிறுத்துங்க என்னன்னு சொல்லிட்டு நான் குறை சொல்லுவேன். எனக்கு பெரிய மரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு காற்று வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என் கணவர் கேட்பார், எல்லாமே ஆனில் தான் இருக்குது, ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக இருக்குது, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நடக்குது, எப்படி சூடாகுது அப்படின்னு கேட்டார். அதன் பிற்பாடு என் கணவர் என்னை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே மருத்துவர்கள் என்னை சோதித்து பார்த்தாங்க. என் கணவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் இல்லை யாராவது குடும்பத்தில் மறிச்சிருக்காங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கான்னு கேட்கும்போது என் கணவர் இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டாக்டர் சொன்னார், அவங்களுக்கு நாம் என்டிடி தூக்க மாத்திரை கொடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அவங்க பிரெயின் முழுவதுமாக தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
நான் அந்த தூக்க மாத்திரை சாப்பிடும்போது மட்டும்தான் நல்லா தூங்கினேன், நல்லா உணர்ந்தேன். அதுதான் ஒரே வழின்னு நினச்சேன். ஆனால் அதன் பிற்பாடு நான் தூக்கத்துலேருந்து எழுந்த பிற்பாடு அதே சோகம், அதே பயம், அதே மரணத்தின் பயம், அதே மன அழுத்தம் எல்லாமே என்னை சுற்றி இருந்தது. நான் சில நேரத்தில் நினைப்பேன், ஏன் இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கையை அழிக்குது, என்னுடைய வாழ்க்கையை அழிக்குது, என் கணவர் இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு, என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே குளிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, எப்போதும் என்னோட கணவர் என்னோட பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு நொடி கூட என் கணவரும் என் பிள்ளைகளும் என்னை விட்டு வெளியே இருக்கிறத என்னால் தாங்க முடியல. சில நேரத்தில் நான் மயக்கடிச்சு விழுந்திருக்கிறத என் பிள்ளைங்க பார்த்துருக்காங்க. என் சிந்தனை சரியானதா இல்லவே இல்லை. அதன் பிற்பாடு நான் ஒருவரால் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல எனக்கு உதவியாளர்களும் போதகர்களும் உதவி செஞ்சாங்க. நான் அந்த இடத்துல கற்றுக்கிட்டேன், எப்படி என்னுடைய பயத்தையும் என்னுடைய பதட்டத்தையும் நான் ஜெயிக்க முடியும். இயேசு மட்டுமே ஒரே வழியாக இருக்கார். என் வாழ்க்கையும் என்னுடைய பிரச்சனையோ என்னுடைய எல்லாவற்றையும் நான் அவர்கிட்ட கொடுக்கும் போது, நான் தொடர்ந்து சங்கிலி ஜபம் செய்யும் போது நான் விடுதலை பெறுவேங்கிறத உணர்ந்தேன். நான் அதிகமாக ஆலயத்துக்கு வந்தேன். நான் அதிகமாக உதவியை பெற்றுக்கொண்டேன். போதகர் மனைவின் மூலமாக நான் கவுன்சிலிங்கை பெற்றுக்கொண்டேன். நான் இனிமேலும் அந்த பயத்தில் அந்த பிரச்சனையில் இல்லை. என்னோடய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி நான் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கேன். இனிமேலும் நான் தூக்க மாத்திரை எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முழுமையாக இப்போ எந்த இடத்துக்கு வேணால் போக முடியும், எந்த இடத்துல வேணால் எதை வேணால் செய்ய முடியும். நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன். இதே விசுவாசம்தான் பிணியாளிகளை சுஸ்தமாக்கியது. பிசாசின் பிடியிலே கட்டப்பட்டவர்களே கட்டவிழ்த்தது. ஆண்டவராக இயேசு தாமே இவ்வுலகத்திலே உலாவின தருணம் மனுஷர்கள் மத்தியிலே வசனம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. அவர் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குகிறவராய், பிசாசினால் பாதிக்கப்பட்ட மக்களை விடுவிக்கக்கூடியவராய், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடியவராய் சுற்றி திரிந்தார். ஆம், எல்லா இடங்களுக்கும் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாலும் இந்த காரியங்கள் நடைபெற்று, இப்படியாய் நடைபெறாத ஒரு இடம் கூட இல்லை. எல்லா இடங்களிலும் பிணியாளிகள் சுஸ்தமானார்கள், அசுத்தாவிகள் துரத்தப்பட்டன, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. மிக சரியாய் இதுதான் இங்கே யூனிவர்சல் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. மக்கள் சரியாய் இதுதான் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது ஒருவேளை ஆவிக்குரிய பாதிப்புனா என்ன என்று உங்களுக்கு தெரியாது. அடையாளங்களை கவனிங்க. தொடர்ந்து ஒரு அற்புதமான சாட்சி நீங்கள் பார்க்க முடியும். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள், தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது, நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். என் பேர் சுரோஜினி. என்னுடைய திருமண வாழ்க்கை சரியில்லாததுனால நான் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். நான் சிறிய வயதிலே திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு திருமணம் ஆனதுலேருந்தே நான் சரியாக அன்பை உணரல, அந்த காதலை உணராமல் இருந்தேன்.
நான் எதிர்பார்க்குற அந்த அன்பை என்னுடைய கணவர் எனக்கு கொடுக்கல. எனக்கு அன்பு இல்லாத மாதிரி இருந்தது. நான் சமாதானம் இல்லாததை உணர்ந்தேன். எனக்கு எப்போதும் வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நான் நைட்டில் எழுந்திரிச்சு நான் தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன். தற்கொலை பண்ணிக்கணும்னு எனக்கு தோணும். ஒரு நாள் ராத்திரி நான் எழுந்திரிச்சேன். வீட்டில் எந்தெந்த மாத்திரை இருக்கோ எல்லா மாத்திரையும் எடுத்து நான் தண்ணியில் கலந்தேன். அதை குடிச்சிட்டேன். நான் குடிச்சிட்டு நான் படுக்க போயிட்டேன். நான் நினச்சேன் நான் காலையில் எழுந்திருக்க மாட்டேன், எல்லாமே சரியாயிடும். ஆனால் எப்படியோ நான் அடுத்த நாள் எழுந்திரிச்சேன். ஏன்னா நான் சுயநிலைவு இல்லாமல் இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இந்த திருமணம் ரொம்ப நாள் நிலைச்சி இல்லை. 1 வருஷம் 2 மாதத்தில் நான் விவாகரத்து பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு நான் இன்னொரு திருமணம் செஞ்சேன். இந்த திருமணம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் முதல்ல நினச்சேன். ஆனால் அதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. என்னுடைய கணவர் என்னை சரியாக கவனிக்கலை, என்னை சரியாக நடத்தலை. அதே அன்பில்லாத தன்மை இருந்தது. நான் சமாதானத்தை உணரல. எப்போதும் கோபமாக இருப்பேன், வெறுப்பாக இருப்பேன். நான் 2 தடவை தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன். ஒரு தடவை ரயில் நிலையத்துக்கு போய் ரயிலில் குதித்து நான் சத்துறணும்னு நினச்சிருக்கேன். அப்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தடவை எங்கள் வீட்டில் ஒரு நாள் விஷம் இருந்தது. அந்த விஷத்தை எடுத்து குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு வழி இல்லைன்னு நினச்சேன். அதனால் அந்த விஷத்தை எடுத்து குடிக்க போனேன். ஆனால் நான் வச்சுட்டேன். என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப கோவமாக தான் வந்தேன். ஆனால் ஆலயத்தின் செய்திகளை கேட்க கேட்க எனக்குள்ள மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் தொடர் சங்கிலி ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். இதுவரைக்கும் செய்யாத விஷயங்களை நான் செய்ய ஆரம்பித்தேன். இந்த தொடர் சங்கிலி ஜெபத்தோடு சேர்ந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். வேதகமத்தை படிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன், ஜபித்தேன். பாஸ்டர் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றி கூட பேசினார். அதன் பிற்பாடு நான் தண்ணீரில் ஞானஸ்தானமானதை எடுத்தேன். அந்த தருணத்துலேருந்து நான் என்ன தெரியுமா நினச்சேன், என் வாழ்க்கையில் வித்தியாசமானது ஏற்படுது, எனக்குள்ளாக வித்தியாசம் தெரியுது. ஆனால் நான் நினச்சேன் என் வாழ்க்கை கண்டிப்பாக மாறாது. ஆனால் பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தியாகம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது மாறும்ன்ட்டு. நான் இந்த மாதிரி எப்போ செய்ய ஆரம்பிச்சேனோ எனக்குள்ள மாற்றத்தை பார்த்தேன். நான் இனிமேலும் கோபமாக இல்லை, நான் இப்போ சமாதானமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் ஒருபோதும் உணராத இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்ட நபராக இருக்கேன். எனக்குள்ள சந்தோஷமானது இருக்குது, எனக்குள்ள அன்பானது இருக்குது. மற்றவங்க மேலேயும் எனக்கு அன்பானது வந்திருக்கு. தேவன் மீது அதி அற்புதமான அன்பானது இருக்குது. இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும், நான் முற்றிலுமாக வித்தியாசமான நபராக இருக்கேன். நான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் காட்டிலையும் நான் பண வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். என் பண வாழ்க்கை முற்றிலுமாக அதிசயமான விதத்தில் மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா நான் கடனில் இருந்தேன். என்னால் ஒரு சொந்த வீடு வாங்க முடியாது இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும், நான் என்னோட சொந்த இடத்துல இருக்கேன். தேவன் என்னை முற்றிலுமாக மாறுபட்ட வித்தியாசமான விதத்தில் பண வாழ்க்கையில் உயர்த்திருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு. இந்த மாற்றத்தினுடைய சாட்சி, இந்த 10 அடையாளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த நபருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரத்தினுடைய வல்லமை. நண்பர்களே, நிச்சயமாய் எப்படி இருள் ஒருத்தருடைய வாழ்க்கையை திருட கொள்ள அழிக்க வருகிறதோ வசனம் சொல்லுகிறபடி, இந்த அடையாளங்கள் அசுத்தம் பயன்படுத்துகிற முறை ஒருத்தர் வாழ்க்கையை சேதப்படுத்த முடியாது. கண்டிப்பா ஒருவேளை இதை நீங்க பொதுவான ஒரு விஷயமா நினைத்து கொண்டிருந்தால், அதாவது வாழ்க்கையில இது சகஜமான ஒன்று, இந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு ஒருவேளை இருந்தால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புத்தி உள்ள விசுவாசத்தினால் அதை மாற்றிக்கொள்ளும். ஒருபோதும் நீங்கள் கஷ்டப்பட தேவன் உங்களை படைக்கவில்லை. அல்லது தேவன் ஒருவரையும் ஒரு வியாதியை குறித்தோ அல்லது ஒரு செய்வினை பிரச்சனையினாலோ அல்லது ஒரு கடன் தொல்லையினாலோ சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கினால் அவர் ஒருவரையும் சோதிப்பவர் அல்ல. பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கவில்லை என்றால் பொல்லாங்கு எங்கிருந்து வருகிறது? கண்டிப்பாய் பொல்லாங்கிடமிருந்துதான் பொல்லாங்கு வருகிறது. ஆனால் அசுத்தத்தின் கிரியை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். இதோ அற்புதமான இந்த சாட்சி உங்களுக்கு மிக சிறந்த ஆதாரம். செய்வினையினுடைய பாதிப்பிலே, பிடியிலே, தற்கொலையில தள்ளப்பட்ட இவர் ஊத்தி உள்ள விசுவாசத்தினால், கண்டிப்பா ஒருத்தர் மூலமாய் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அழைப்பை ஏற்றுக்கொண்டார். தேவன் உதவியை தேடி வந்தார். அவர் செயல் கண்டிப்பாய் அவசியம். வெறும் நீங்க திரையில பார்ப்பது மட்டும் போதுமானது அல்ல. மக்கள், உங்கள் வாழ்க்கை மாற நீங்கள் நடவடிக்கையிலே இறங்க வேண்டும். அந்த இடத்துல இப்போது கூட நீங்க தேவனை நோக்கி கூப்பிட்டால் அல்லது நேரடியா வர தீர்மானித்து எங்களோடு இணைத்தால் நிலைமை கண்டிப்பாய் மாறுவதை பார்ப்பீர்கள். இவர் வாழ்க்கை புத்தம் புதிதாய் இன்று மாறி
உங்கள் முன் அவர் சாட்சியா இருப்பதை போல இந்த சாட்சியை தொடர்ந்து ஜெபத்துல ஒன்றிணையலாம். தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிக்கும்படி. என் பேர் வந்து சரவணன் சார். வயசு வந்து 43. அதாவது நான் யூனிவர்சல் ஆலயம் எதுக்கு முதல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் தற்கொலை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கமே இருக்காது. இரவனும் தூக்கம் இருக்காது, பகல்லையும் தூக்கம் இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. எப்போவுமே என்னை யாரோ ஒருத்தர் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். எனக்குள்ள ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்குள்ளாக ஒரு ஏதோ ஒன்று நுழைந்த மாதிரி இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்கு. அது நுழைந்த அன்னைக்கே எனக்கு வந்து இரவுல தூக்கமே கிடையாது. சரி, நார்மலாக நம்ம என்னைக்காவது ஒன்றா தூங்காமல் இருந்து விட்டுட்டேன். காரணமே இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், ஏதாவது பண்ணிக்கணும், இந்த உலகத்தை வாழவே கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தற்கொலை எண்ணங்கள் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். என் சிந்தனைக்குள்ள ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்குள்ளாக ஏதோ ஒன்று என்னை இயக்குற மாதிரி இருக்கும். எனக்கு விஷயமும் புரியாது. ஒருவேளை நமக்கு தான் இது மாதிரி தோணுதா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்பேன், இன்னும் இதை மாதிரிலாம் சொல்கிறேன், நல்ல டாக்டரை பாரு, நல்ல சைக்காட்ரிஸ்ட் பாரு. அப்புறம் நான் வீட்டில் சொன்னேன்னா என்ன சில டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு, அதனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த டேப்லெட் போட்டாலும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி பார்த்தாலும் விடிகாலையில் நான் 4:30 5 மணி தான் தூங்குவேன். அதுவும் ஒரு 1 hour 1 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை விழிச்சிட்டேன்னா, டாய்லெட் போக கண்ணை விழிச்சிட்டோம், திருப்பி எனக்கு தூக்கமே வராது. அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு வந்து அதிகபட்சமாக நான் 2 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் என் குடும்பத்தை சொல்லல, அவங்க சில இடங்களில் போய் நான் கூப்பிட்டு போனாங்க. அங்கே சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது விஷயங்கள்லாம் இரவில் தங்குங்க, நடந்து போங்க, விரதம் இருங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கணும்னு நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு 1% கூட அதில் எந்த ரிலீஃபும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏன்னா எனக்கு தேவை முதல்ல தூக்கம், நிம்மதி, அந்த சிந்தனைகளுக்கு நான் விடுபடணும். ஒரு இடத்துல கூட்டு போகல, உங்களுக்கு நான் இந்த பிரச்சனை சரி பண்ணுறேன், 4000 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன், குறைக்க சொல்ல மாட்டேன். என்னோட பிரச்சனை விடுபட்டு போனால் போதும், அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சில்லறையாகவே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம், வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. 11 வருஷமாக எனக்கு என்னென்னமோ, நானும் மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்க, மனசுக்குள்ள ஏதாவது சொல்லுங்க, அப்படி பண்ணுங்க, எது பண்ணாலும் என்னோட கவனத்தை நான் எங்கே திசை திருப்பினாலும், ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு புக் நாவல் படித்தாலும், குழந்தைகளோட விளையாண்டாலும், எது பண்ணாலும் என்னோட கவனத்தை டைவர்ட் பண்ணால் அந்த மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சூசைட் தாட் தான் போகும். அந்த நான் எடுக்கிற ஸ்டெப்ஸு ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நாவல் படிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதை என் மனசுக்குள்ளே ஏறும். அதுக்கப்புறம் என்ன படித்தாலும் அந்த மனசுக்குள்ளே எனக்கு ஏறாது. அதாவது அந்த பழைய ஞாபகம் தான் வரும். அந்த சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள என்ன வந்து தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேட்டு உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எங்கே போய் நீ உன்னை காப்பாற்றிக்குவ, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, இனி பண்ண ஒன்றுமே கிடையாது, லாஸ்ட்டு இதுதான் நீ கார்னர், இதுக்கு மேலே நீ இந்த உலகத்தை எடுக்கக்கூடாது, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் வந்து எனக்கு மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதே சொல்யூஷன் கொடுக்கும், எப்படி சூசைட் பண்ணிக்கணும், எந்த ஸ்டெப் எடுக்கணும், எங்கே போகணும், எல்லாமே அந்த எண்ணங்கள் எனக்கு கைட் பண்ணும். அதாவது தற்கொலை பண்ணணும்னு என்ன வரையில எனக்குள்ள நான் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பேன். இன்னும் 1 வாரம் பார்ப்போம், நம்ம மைண்டை வேற ரூட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்து எது பண்ணாலும் எனக்கு சான்ஸ் இல்லைன்னா அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்மளால போராட முடியாது. ஏன்னா 11 வருஷம் போராட்டம்னு அப்போது நான் செயலில் இறங்க ஆரம்பித்தேன். அப்போது தற்கொலை பண்ணால் கூட உயிர் சடனாக போயிடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஸ்டெப்ஸ், நம்ம வந்து ட்ரெயினில் விழுந்தால் நம்மளை யாரும் காப்பாற்றவும் முடியாது, ஒரே நிமிஷம் முடிஞ்சோன்னு ஒரு 3 தடவை அதுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ தற்கொலை பண்ணான்னு போகையில் நான் தண்டவாளத்துக்கிட்ட நிற்கையில் ஏதாவது ஒரு ட்ரெயின் வேகமாக வர ட்ரெயினில் வேலைலான்னு நிற்பேன். ட்ரெயினில் ரொம்ப மெதுவாக வரும். அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட வரையில் எனக்குள்ள ஒரு கான்ஷியஸ் வரும், ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் ஒரு மனசு சொல்லும், இல்லை ஆல்ரெடி எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் ஏன் நாள் கிடத்தாது, இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி என்ன நானே மனசுக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நான் அங்கேருந்து வந்துடுவேன். வந்து நான் என்னோட வேலையை செய்வேன். ஆனாலும் இந்த வாட்டி தப்பிச்சுட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பாக அந்த எடுத்த முடிவு வந்து மாறாதுன்னு அந்த தாட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னோட கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட். அவங்க அசிஸ்டன்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஒரு சகோதரி மாதிரி எனக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க, நீங்கள் ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, கண்ணெல்லாம் உள்ளே இருக்குது, என்ன விஷயம், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு. அப்போது நான் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சகோதரி மாதிரி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு. அப்போ நான் சிம்பிளாக இதான் சொன்னேன், லைட்டாக தூக்கம் வர மாட்டுது, எனக்கு கெட்ட கனவெல்லாம் வருது, சூசைட் பண்ணிக்கணும் என்ன வருது.
அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இங்கே யூனிவர்சல் ஆலயத்துக்கு வாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்லல, சரி நம்ம பிரச்சனை நம்ம எங்கெங்கேயோ போனோம், இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி. அப்போ நான் போகையில் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருக்கையில் நீங்கள் எங்கேருந்து வாங்கி கேட்டாங்க, நீங்கள் இந்த வர இந்த பிரச்சனை. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி தொடர்ச்சியாக வாங்க, விசுவாசமாக வாங்க, உங்கள் பிரச்சனை விடுதலை ஆகிடுறாங்க. அப்போ நான் தொடர்ச்சியாக போக ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சரி எவ்வளவோ செலவு பண்ணோம், இது வந்து நம்ம ஒரு முயற்சி தானே, இதையும் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் தொடர்ச்சியாக வாரத்தில் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 பிரேயரை வந்து மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக வர ஆரம்பித்தேன். அப்படி இதை வந்துட்டு இருக்கையில் ஓரளவு நிவாரணம் கிடைச்சிது. அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ நான் எல்லாரும் பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் எதனால் வந்தீங்க? இந்த பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால் வந்தீங்க? இப்போ அவங்களுக்கு சொல்லுவாங்க வாழ்க்கையில இருந்து, இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, ஏன் எனக்கு நடக்க மாட்டேது, நான் வந்து ஏறக்கூடிய ஒரு 3 மாதத்துக்கு மேலே வரேன்னு எனக்கு முழு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பீடத்து மேலே அர்ப்பணிங்க, 100% அர்ப்பணிங்க, 50% 20% 100% நம்பி வாங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு பீடத்துக்கு மேலே சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கினாரு. அப்போது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமேட்டு இழக்க ஒன்றுமே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து பீடத்துக்கு போய் நின்று அவர்கிட்ட தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே நான் யாரையும் நம்பலை, எல்லா முயற்சி பண்ணிட்டேன், கடைசி முயற்சி நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதனால் 100% என்ன நான் மாற்றிக்கிறேன்னா கீழ்ப்படுகிறேன், வார்த்தை கீழ்ப்படுகிறேன், எந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சகவாசங்கள்லாம் என்னை நானே மாற்றிக்கிறேன்னு நான் ஒரு தீர்மானமாக 100% நான் ஒப்படைக்கல. நல்லா தெரியுது எனக்குள்ளாக ஒரு அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து அதோட பவர் கம்மியாக இருந்தது. அதோட பவர் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அதோட பவர் நாளுக்கு நாள் கம்மியாகல. அப்போ கூட அந்த ஆகா தேவன் வந்து என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேலை செய்யறாரு, நான் ஒரு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நான் பீடத்துக்கு நின்னனும் அதோட பவர் கம்மியாக ஆரம்பிக்கல. நல்லா தூங்க ஆரம்பித்தேன், அந்த எண்ணங்கள் சிந்தனை ஓட்டங்கள் இருந்துச்சு. நான் பீடத்தை 100% அர்ப்பணிச்ச பிறகு நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே எனக்கு அது செய்யுது இது செய்யுது. அப்போ அவங்க ஓரளவுக்கு மேலே அவங்க எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க, சும்மாவே இருக்க மாட்டேறாங்க. இந்த வார்த்தைகள் என்னென்னா அவங்க என்னை பார்க்க ஆரம்பிச்சாங்க, என்ன இவன் எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்போ எதுவும் சொல்லாமல் இருக்கேன்னு. அவங்க நான் யூனிவர்ஸ் எடுத்து போகிறது தெரியாது. அப்போ சொன்னேன், எனக்கு வந்து நான் இங்கே போனேன், அதனால எனக்கு வித்தியாசம் நடந்தது. அப்படியா, நம்பவே முடியலையே, நானும் நம்பாம தான் போனேன். எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ நல்லா தூங்குறேன். அப்போது நான் அந்த கடை ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு சின்ன கடை, 54 ஸ்கொயர் ஃபீட் கடை. அந்த கடையில என்னோட கவனம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணத்திலேயே நான் நிறைய செலவு பண்ண, முதலீடு கிடையாது, கடை வாடகை கொடுக்க முடியாது, கடையை காலி பண்ணுற ஸ்டேஜ் வந்தேன். இங்கே திங்கட்கிழமை கூட்டத்தில் வர ஆரம்பிக்கல. எனக்கு படிப்படியாக தேவன் வந்து இதை விட பெரிய கடை, 5 மடங்கு பெரிய கடை கொடுத்தாரு. 4 ஸ்டாஃப் வச்சு சம்பளம் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து அந்த கடைக்கு 7,500 வாடகை, இந்த கடைக்கு மாதம் என்னோட செலவே வந்து ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் செலவு. இந்த தேவன் வந்து அப்படியே சின்ன விஷயத்துலேருந்து என்னை ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போய் பண்ணியிருக்கேன். உங்க வந்து வாழவே விருப்பம் இல்லை, என்னப்பா நம்ம இந்த வியாபாரத்தை என்ன பண்றது, ஒரு கடமைக்கு பேருக்கு தான் நடத்துவேன். இப்போ வந்து தேவன் எனக்குள்ளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீ வாழ்க்கையில உன்னை புறக்கணிச்சவதுக்கு வாழ்ந்து கட்டணும். நான் தேவன்டி தான் கேட்பேன், தேவனை என்னோட வாழ்க்கைக்குள்ளாக நீங்க இருக்கீங்கன்னு மற்றவங்க என்னோட வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, என்னோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு தடவை வேண்டுவேன். என்னோட வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு அதே மாதிரி இப்போ கேட்க ஆரம்பிச்சாங்க. நானும் நிறைய உறுப்பினர் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சாட்சியை சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட மிக முக்கியமானது நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு நாள் சொன்னாங்க, பரிசுத்த ஆவி கிடைச்சாதான் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு. ஏன்னா ரட்சிப்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. பொருளோட ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம், குறைவாகலாம், சூழ்நிலை மாறல நம்ம. ஆனா ரட்சிப்பு வந்து நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு முதல் காரணம் நீங்க உங்களோட பரிசுத்த ஆவி தேடணும். பரிசுத்த ஆவிக்கு நீங்க கவனம் கொடுக்கணும்னா, நான் புதன்கிழமை பேர்ல நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன். எனக்கு இன்னும் உங்க ஆவி அதிகமா வரணும், இன்னும் அதிகமா அந்த ஆவியை பெற்று என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணவன், நானும் நிறைய பேருக்கு போய் உதவி பண்ணணும் என் வாழ்க்கையில் நான் சொல்லி அவங்களும் விடுதலை நிம்மதி பெறணும்னு சொல்லி தான் வேண்டிட்டு அது எனக்கு பரிசுத்தாவே கிடைச்சது. கண்டிப்பா இப்போ என்னன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் மற்ற மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, சூழ்நிலைகள் வந்து நமக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா தெரியும், ஏன்னா இதுதான் முடிவு, இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. ஆனா தேவன்கிட்ட போனோம்னா நம்ம வந்து நமக்கே தெரியாது அந்த சிந்தனையில இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்தது, நம்ம வாழ்க்கையே அப்படியே மாத்திடுவாரு. அதுல ஒரே முக்கிய சாட்சி நான். ஏன்னா சான்ஸே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு, லாஸ்ட் ஃபைனல் இதுதான் ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கை மாறிச்சு. என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் மாறும். நீங்க தேவனை நம்பினீங்கன்னா 100% நம்பினீங்கன்னா இதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையான மாறும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். மகா பரிசுத்தம் உள்ள தேவனை, இந்த வாரத்தினுடைய முதல் நாள் நிகழ்ச்சி வழியாய் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சி வழியாய் சென்னையை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த, இந்தியாவின் எந்த மாநிலத்தில் இருக்கிற, ஏன் வேறு ஒரு நாட்டிலும் இருந்து மலேசியா, சிங்கப்பூர், மேலும் ஸ்ரீலங்காவிலே யாரெல்லாம் தேவனை ஹைதராபாத், மும்பையிலிருந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, சென்னையின் எந்த பகுதியிலே கர்த்தருடைய கரம் தாமே இந்த நேரம் அவரை தொடும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவன் முத்தி உள்ள விசுவாசத்தின் சக்தியை, வார்த்தையின் அடிப்படையிலான சக்தியை இந்த நேரம் சாட்சியின் வழியா இவர் கேட்டிருக்கிறார். நானும் இந்த விசுவாசத்தை அணைத்துக் கொள்கிறேன் என்ற ஒரு தீர்மானம் இவருக்குள் இந்த நேரத்தில் ஏற்படுமானால், ஆண்டவரே, எதுவுமே தடையில்லை இந்த நபர் வாழ்க்கையிலே நீர் செயல்பட இப்பொழுதே அது நடைபெறுவதா இவர் வாழ்க்கையிலே செயல்படும். வல்லமை சிதட்டு, எல்லா இருளின் தாக்கம் நீங்கும்படி, பலவீனங்கள் நீங்கும்படி, வியாதிகள் மறையும்படி, சோர்வுகள் நீங்கும்படி, தடைகள் உடையும்படி, இந்த தண்ணீரின் வழியாய் இவருக்குள் ஜீவன் வருவதாய் தேவன் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மக்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால், ஆமென். நண்பர்களே, இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கலாம், குடும்பத்தாருக்கும் கொடுங்கள். தேவ சக்தி இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். இந்த நேரம் நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதிசயத்தின் துளியை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வாருங்கள். இந்த வார நாட்களில் தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருங்கள். இது குறித்த பல சாட்சியை நீங்கள் கேட்பீர்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்த மக்கள் அனுபவித்த வல்லமையினுடைய சாட்சி. நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?